என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்கள் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நிகழப்போகிறது, அவர்களுடைய குடும்பம், தொழில், வேலை அமைப்பு அந்த வகையில் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நிகழப்போகிறது என்று பார்க்க போகிறோம். இந்த பதிவானது மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக அமையும். எனவே நீங்கள் மகர ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா விநாயகனை போற்றி போற்றி என்ற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாயம் மந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுது. உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காம ஸ்கிரீனில் திரையிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. மகர ராசிக்கார நேயர்களே, மே மாதத்தின் 2வது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மேச ராசியில் அமர்ந்திருக்கிறாருங்க. 14ஆம் தேதி ரிஷபத்திற்கு இடம் மாறவும் செய்கிறாரு. செவ்வாய் மீன ராசியில் இருக்கிறாரு. புதன் வக்கர நிவர்த்தி அடைந்து மேச ராசியில் அமர்ந்திருப்பாரு. ரிஷபத்தில் குருவும் சஞ்சரிக்கிறாரு. சுக்கிரன் மேச ராசியிலையும் சஞ்சரிக்கிறாரு. கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்களும் சஞ்சரிக்குதுங்க. இந்த வாரத்தில் கிரக மாற்றம் எதுவும் கிடையாது. சந்திரன் இந்த வாரம் ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாருங்க. கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கவனமுடன் இருக்க வேண்டும். இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம், கூட்டணி பார்வைகளால் மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும், சுபவிரய செலவுகள் யாருக்கு வரும் என்று தொடர்ந்து பார்க்கலாம். அதில் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்று இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்கலாங்க. மகர ராசிக்கார நேயர்களே, இந்த வாரத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப்போகிறது என்று பார்த்தால், வியூகங்கள் மூலமாகவே நீங்கள் அதிகப்படியான வெற்றிகளை சேமிக்க போகிறீங்க. சூரியன் 4 மற்றும் 5ஆம் வீட்டில் இருப்பதால் எடுத்த காரியங்களை எந்தவித சிரமமும் இல்லாமல் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. வெளி வட்டாரங்களில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரித்தே காணப்படும். நீங்கள் செய்யும் நல்ல காரியங்களால் உறவினர்களும் நண்பர்களும் பாராட்டுவாங்க. சந்திரனின் இடப்பெயர்ச்சியால் புதிய முதலீடுகள் செய்வீங்க. கூட்டு தொழில் சிறப்பான முன்னேற்றத்தை உங்களுக்கு கொண்டு வரப்போகுது. செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருப்பதால் கமிஷன் வியாபாரம் சிக்கலான நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்க போகுதுங்க. ஐடி ஊழியர்கள் அபரிமிதமான லாபத்தை பெறுவாங்க. போட்டி பந்தயங்கள் உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்க போகுதுங்க. புதன் 4ஆம் இடத்தில் இருப்பதால் தொழில்துறையில் மாற்றத்தை கொண்டு வர போறீங்க. தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு பூரணமாக கிடைக்குங்க. அரசாங்க ஊழியர்கள் நல்ல பெயர் எடுப்பாங்க. குரு 5ஆம் வீட்டில் இருப்பதால் உங்களை வீழ்த்த எதிரிகள் திட்டம் போடுவாங்க. எச்சரிக்கையாக எதிரிகளிடம் நீங்கள் இருக்க வேண்டும். அதிலிருந்து நீங்கள் வெற்றியும் பெற வேண்டும். சுக்கிரன் 4ஆம் வீட்டில் இருப்பதால் சுப நிகழ்ச்சிகளால் வீட்டில் மகிழ்ச்சி எப்பொழுதும் நிறைந்தே காணப்படும். சகோதரருக்கு திருமணம் செய்து வைக்க போறீங்க. இல்லற வாழ்க்கையில புதிய உற்சாகத்தை நீங்க பெற போறீங்க. சனி 2ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால வெளியூர் பயணங்களின் போது பணத்தை பத்திரமாக நீங்க வைத்திருக்க வேண்டும். கண்ட இடத்துல சாப்பிட்டு வயிற்றை கெடுத்து கொள்ளக்கூடாதுங்க. ராகு 3ஆம் இடத்தில் இருப்பதால எதிரிகளை வெற்றி கொள்ள போறீங்க. கேது 9ஆம் இடத்தில் இருப்பதால ஆன்மீக பயணங்களும் மேற்கொள்வீங்க. மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு பொருளாதார நிலைமையானது நீங்கள் எதிர்பார்த்ததை விட திருப்தி தருவதாகவே இருக்குங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. உறவினர்களுடைய வருகையால் உங்களுடைய வீட்டில் சுப நிகழ்ச்சிகளும் ஏற்பாடாகும். திருமண வயதில் உள்ள பெண் அல்லது பிள்ளைக்கு திருமண முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். பழைய கடன்களை தந்து முடிக்கும் வாய்ப்பு ஏற்பட போகுது. சிலருக்கு தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பும் ஏற்படுங்க. உறவினர், நண்பர் வீட்டு விசேஷத்தில் நீங்கள் கலந்து கொள்ள போகிறீங்க. வேலைக்கு செல்பவர்களுக்கு அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைப்பதற்கும் சாத்தியம் இருக்குதுங்க. வியாபாரத்தில் முக்கிய முடிவுகள் எதையும் நீங்கள் இப்போது எடுக்கக்கூடாது. அவசியம் முடிவு எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் தகுந்தவர்களிடம் ஆலோசனை கேட்டு நீங்கள் செய்ய வேண்டும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் தரும்
தரும் வாரம் என்றே சொல்லலாம். வேலைக்கு செல்பவர்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாகவே இருக்குங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் மே 10. அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 6. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். பரிகாரமாக தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி கீழ்காணும் பாடலை 3 முறை சொல்லி வாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். தேனோக்கும் கிளி மலரை உமைகேள்வன் செலும் பவளன் தானோக்கும் திருமேனி தளலுருவான் சங்கரனை வானோக்கும் வளர்மதி சேர் சடையானை வானோர்க்கும் ஏனோர்க்கும் பெருமானை என் மனத்தே வைத்தேனே என்ற பாடலை தினமும் பூஜை அறையில் 3 முறை சொல்லி வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். மேலும் மன துணிவும் எதையும் செய்து முடிக்கும் ஆற்றலும் அதிகம் கொண்டவங்க தான் மகர ராசி அன்பர்கள். நீங்கள் அதிகமாக உழைக்கக்கூடியவராக இருப்பீங்க. இந்த மாதம் வீண் கவலை ஏற்பட்டு அந்த கவலை பின்பு நீங்கிவிடும். நினைத்த காரியத்தை செய்து முடிப்பதில் ஒரு வகையான வேகம் நீங்கள் காட்டுவீங்க. மேலும் பணவரத்தானது உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கும். அதே நேரத்தில் எதிர்பாராத செலவும் உங்களுக்கு ஏற்படுங்க. உடைமைகளை கவனமாக நீங்கள் பாதுகாத்து கொள்வது நல்லதுங்க. தொழில் வியாபாரத்தில் ஏற்படும் பண தேவையை சரிகட்ட நண்பர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றம் காண தேவையான பணிகளில் நீங்கள் ஈடுபடுவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான வேலைகளில் அலைச்சலும் இருந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் செய்த வேலைக்கு நல்ல பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் தலை தூக்க போகுதுங்க. அவற்றை லாவகமாக கையாண்டு நீங்கள் சமாளிக்கும் திறமை பெற்றிருப்பீங்க. கணவன் மனைவிக்கிடையே பழைய விஷயங்களை பேசாமல் இருப்பதன் மூலமாக உங்களிடையே ஒற்றுமை காணப்படும். உடல் ஆரோக்கியத்தில் அதிகப்படியான கவனம் நீங்கள் செலுத்த வேண்டும். குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சியும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். பெண்களுக்கு பணவரத்தானது திருப்தி தருவதாகவே அமையுங்க. பயணங்களின் போது பொருட்களின் மீது நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் உங்களுக்கு தடை தாமதம் ஏற்படலாம். கலைத்துறையினருக்கு முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக போகுதுங்க. ஆனால் பொருளாதார ரீதியாக சிறப்பாகவே அமையும். எதிர்பார்த்த புகழ் பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும். அரசியலில் உள்ளவங்க வாகனங்கள் பயன்படுத்தும் போது கவனமுடன் பயன்படுத்த வேண்டும். சிலருக்கு இடமாற்றமும் உண்டாகலாம். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வாழ்க்கை தரமானது முன்பு இருந்ததை விட உயர்ந்தே காணப்படும். மாணவர்களுக்கு தேர்வில் கூடுதல் மதிப்பெண் பெற எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே கைகூட போகுது. வீண் அலைச்சலை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க. அடுத்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள். இந்த மாதம் வீடு மனை வாங்க தடை, சுபகாரியம் செய்வதற்கு தடை, நல்ல செயல்கள் எது செய்வதற்கும் தடையாக இருந்து வந்தது அல்லவா? இனி அந்த நிலை மாறப்போகுதுங்க. தாயாருடன் இருந்த மனக்கசப்புகளும் நீங்க போகுது. தாய் வழி உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் பிணக்குகள் நீங்கி புதிய விதமான உறவுகளும் உங்களுக்கு நீடிக்கும். வேலை வாய்ப்பில் இருந்த சுணக்கம் நிலையும் மாறப்போகுது. உங்களது வாக்கு வன்மை அதிகரித்து காணப்படும். மேலும் உங்களிடையே தைரியமும் அதிகரித்தே காணப்படும். அடுத்து திருவோணம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் பிள்ளைகளின் வளர்ப்பின் போது கவனமுடன் இருக்க வேண்டும். உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் காணப்படுங்க. மாத்திரை செலவினங்கள் குறைய போகுது. கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையுங்க. எனவே நீங்கள் கவனமுடன் இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதம் கூடவே கூடாது. நண்பர்கள் மூலம் அனுகூலம் ஏற்பட போகுது. தேவையற்ற வீண் விவாதங்களில் நீங்கள் ஈடுபடக்கூடாதுங்க. யாரை பற்றியும் விமர்சனம் செய்யக்கூடாது. அடுத்து அவிட்டம் 1, 2 பாதம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் தந்தையார் உடல்நிலை முன்னேற்றம் காணப்படும். தந்தையுடன் கருத்து பரிமாற்றம் செய்யும் போது கவனம் தேவை. வேலை செய்யும் இடங்களில் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டுங்க. பண விஷயங்களில் தேர்ந்தெடுத்து முதலீடு செய்ய வேண்டும். தூங்க போகும் முன் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு படுக்க செல்ல வேண்டும். தேவையற்ற வீண் குழப்பங்கள் கற்பனைகள் கூடவே கூடாதுங்க. பரிகாரமாக பிரதோஷ காலத்தில் சிவனையும் நந்தியையும் தீபம் ஏற்றி வழிபட எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு நீங்கிவிடும். எதிலும் உங்களுக்கு வெற்றியே உண்டாகும். மேலும் மன நிம்மதியும் ஏற்படும். உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் மே 16 மற்றும் 17. அதிர்ஷ்ட தினங்கள் மே 9 மற்றும் 10. இதுவரைக்கும் அடுத்து வரும் 15 நாட்கள் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது, எப்படிப்பட்ட மாற்றம்லாம் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நிகழப் போகிறது என்று பார்த்தோம். இந்த பதிவானது மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இது போன்ற பயனுள்ள தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையும்.
வைங்க. மேலும் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா விநாயகனை போற்றி போற்றி, இல்லை என்றால் கணபதியே போற்றி போற்றி என்னும் மந்திரத்தை மறக்காமல் எங்களுக்கு 3 முறை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.